நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிராக்டருக்கான ஆம்பிளிஃபையருங்க நம்ம ரெடி பண்ணது. இது வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டம் மேடு பேனல் டிராக்டருக்கு. இது வந்து NOV லைட் அப்படின்றவங்க வந்து நம்மகிட்ட வந்து இது வந்து லீட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே கஸ்டமரோட பேர் இருக்குது. இதில் வந்து பாஸு ட்ரிபிள் அப்புறம் வந்து ரியர் ஃப்ரண்ட் அப்படின்ற 4 கண்ட்ரோல் வச்சுருக்கோம். இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 15 ஸ்பீக்கரு பேஸ் ட்ரிபிளோட வேலை செய்யும். ரியரில் வந்து 6 ஸ்பீக்கரு வித்தவுட் பேஸ் ட்ரிபிள் டைரெக்டாக பாடப்போகுது. இதில் மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். மெட்டீரியல்ஸ் அப்படின்னா பவர் ஆம்பிளிஃபையர் வந்து 15 ஸ்பீக்கருக்காக பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா KMSோட STK மாடல் 4TR போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 6 ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4392 யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஸ்ரீ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம 4392 சிங்கிள் ஐசி போர்டு இன்னும் ரெடி பண்ணல. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா TB3 டிராக்டர் அப்படின்னாலே TB3 பக்காவான மேட்சிங்கு. இதுதான் டிராக்டருக்கு பக்காவாக இருக்குது. ஸோ அந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கன்வெர்ட்டர் பார்த்திங்க அப்படின்னா GRல 12 to 32. இது வந்து அந்த 15 ஸ்பீக்கர் பாடுறதுக்காக. அதேமாதிரி இன்னொரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து 12 வோல்ட்டாக 22 வோல்ட்டாக மாற்றி கொடுக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த 4392க்கு. ஏன்னா 12 வோல்ட்டில் எந்த ஐசியும் நம்மளுக்கு வந்து செட் ஆகலை. அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கெய்னர் எதுக்காகனா இதுக்கு வால்யூம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ இது ஃபுல்லி KMS உடைய கஸ்டம் மேட் ஆம்பிளிஃபையர். இது வந்து இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ணுறோம். ஸோ டெஸ்டிங் வீடியோ எடுத்தோம்னா காப்பிரைட் வரும். இருந்தாலும் ஒரு கொஞ்சமாக வச்சுட்டு